ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. ஆஃப்டர் எ லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ டுட்டோரியலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் நம்மளுடைய இந்த saree அயனிங், அதாவது saree ட்ராப்பிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த புடவைக்கு எப்படி நம்ம பாக்ஸ் ஃபோல்டு பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் ஃபோல்டு அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் காமனான இருக்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இதில் எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டேபிள் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பெட்ஷீட் நல்லா திக்காக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டாக ஒரு 2-3 பெட்ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் தான். அதே மாதிரி நமக்கு அயன் பாக்ஸ் ஸ்டீம் அயன் பாக்ஸாக இருக்கணும். எவ்ரி டைம் நீங்கள் அயன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள். அதே மாதிரி பின் செக்யூர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த முந்தி பார்ட்டில் வரக்கூடிய பின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட்டை எடுத்துட்டு உள் பக்கமாக நீங்கள் போட்டு விடுங்க. இதை நம்ம எடுக்கவே தேவையில்லை, அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளியவும் பின் அசிங்கமாக தெரியாது. ஸோ நீட்டாக இருக்கும். நம்ம எப்போதுமே அயன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பர்டிகுலராக எவ்வளோ லென்த் வேணுமோ அதை எடுத்தாலே போதும். ஏன்னா சாரியை நம்ம இப்போ வியர் பண்ணுறப்போ நார்மலாக கையை வச்சு ப்ளீட்ஸ் எடுக்கிறது ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ சேம் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பின் பண்ணதை இப்போ நல்லா அயன் பண்ணிவிட்டு எடுத்தால் கூட அது உங்களுக்கு மூவ் ஆகாது. அதுக்காக தான் நான் அந்த பின்னை எடுத்து காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட்டில் வரும் நம்மளுக்கு முந்தியோட லென்த்தில். ஸோ நான் அதில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த லென்த்து நம்மளுக்கு ரெக்யர்டு லென்த்துன்னு இருக்குது இல்லையா, நம்ம யூஸ்வலாக சாரீ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இந்த கிளிப்பு உங்களுக்கு இல்லை, நான் பிகினர் ஃப்ரெண்ட்லி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரீ அயனிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாரீ ட்ராப்பிங். ஸோ இந்த சாரீ ட்ராப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டான ஒரு புக்கை அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுமே நான் லெஃப்ட் சைடில் புக்கு கேரி பண்ணுறேன், ரைட் சைடில் ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட சாரியை விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். எவ்வளோ ரெக்யர்டு லென்த் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் கஸ்டமர்கிட்ட அப்படி இல்லைன்னா உங்களோட முந்தியோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்கள் டேப்பில் மெஷர் பண்ணி அந்த இன்ச்சஸாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதில் நம்ம விரித்து விடுறதுல அயன் பண்ணுவோம். ஸோ இது செகண்ட் மெஷர்மெண்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திய ஒட்டியே வந்துடும். ஓகேங்களா? இதில் 9 ப்ளீட்ஸ் வேணுமா 7 ப்ளீட்ஸ் வேணுமா அப்படின்றது உங்களோட விஷ் தான். ஸோ நான் இதில் 7 ப்ளீட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதோட ரெக்யர்டு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஷோல்டரில் இருந்து உங்களோட ஃப்ரண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி அகலம், உங்களோட செஸ்ட்டு அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே ஒரு அயன் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக வரும், கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அயன் பண்ணுறேன். அதே மாதிரி அயன் பண்ணுற பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே அயன் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளீட்ஸையுமே இந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இல்லாமல் ஒரு ப்ளீட்ஸும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் அழகாக அயன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம கீழே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே இருக்க ப்ளீட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு உள் முந்தியில் இருந்து நம்மளுக்கு ஒரு சுற்றுறதுக்குள்ள ஒரு பின்னும், அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டு நம்ம ஷோல்டர் பார்ட்டில் இருந்து ஃப்ரண்ட் சைடு வர வரைக்கும் நேவல் பாயிண்ட் வரைக்கும் உள்ள அளவுக்கும் ஒரு பின் போட்டுக்கிட்டேன். அந்த சென்டராக இருக்கக்கூடியதை கைகளால் ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விரல் தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் ஈவனாக அழகாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வச்சு நம்ம கையில் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பொருள் எடுத்து மெஷர்
டிஸ்டர்ப் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கைகள்லையே எடுத்தால் போதும். எடுத்துட்டாலே இந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இதில் இப்போ மாடல் இருக்கிறதுனால இந்த மாடலில் வந்து நான் லைன் பண்ணி ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வச்சு நான் அயன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ளீட்ஸாக வச்சு அயன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ளீட்ஸாக நம்ம மேலே பின் போட்டதுனால அது விலகாது. அந்த பூ மட்டும் எந்த ஆங்கிளில் கரெக்டாக இதில் ஹாஃப் பூ மடிப்பு வருதுன்னா கீழே வரைக்கும் ஹாஃப் பூ தான் அந்த மடிப்பில் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸாக அயன் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வரப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல ப்ரோ ஆகிட்டீங்க இந்த ஒர்க்கில் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வச்சு ஒரே டைமில் அயன் பண்ணிவிடுவோம். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிளாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சாரியில் இருக்கக்கூடிய மடிப்பு வேறு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் அந்த லைன் அப் பண்ணி கீழே கொண்டு வர்றதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஒரு லைனாக போட்டு நம்ம வந்து அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அயன் கொடுத்துக்கோங்க. அதையே இப்போ கொஞ்சம் கீழே தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அயன் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். திரும்பவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் யூஸ்வலாக சாரீ கட்டுற மாதிரியே ஷோல்டரில் ஒரு பின்னு போட்டிருப்போம். உள்முந்தியில் இருந்து ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் வந்து நேவல் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத பின் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பின் பண்ணதில் தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எப்போதும் கைகளில் தானே எடுப்போம், அதே மாதிரி எடுக்கிறோம். எடுத்து மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட்ஸாக அயன் பண்ணி கொடுக்குறேன். அயன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்து ஒரு விரல் சைஸில் தள்ளி வச்சு நம்ம பின் பண்ணுறோம். மொத்தமாக வச்சு பின் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பஞ்சாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு தள்ளி எடுக்கிறப்போ சாரியில் நம்ம ஷோல்டர் பார்ட்டில் முந்தி பார்ட்டில் எப்படி வந்து நம்மளுக்கு மடிப்பு அழகாக ஒரு ஸ்டெப்பாக வருதோ அதே மாதிரி இதுலேயும் கீழேயும் உங்களுக்கு ஸ்டெப்பாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஃபுல்லாக கீழே வரைக்குமே நம்ம கொஞ்சமாக தான் போட்டு அயன் பண்ணுறோம். அப்போ நீங்கள் பிளெயின் சாரீக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத கேட்கலாம். மேலே பின் பண்ண மாதிரியே கீழேயும் பின் பண்ணிக்கோங்க. எனக்கு மேலே கீழே பின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது உங்கள் வீட்டில் டோர் இருக்குல்ல, டோரில் அந்த சாரியை மேலே போட்டுட்டு கீழே வரைக்கும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வியர் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கீழே உட்காந்து டக் பண்ணி எடுத்து விடுவோம்ல, அதே தான் ஒரு டோரில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தெரியாது, ஈஸியாகவே நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஸோ ரூரல் ஏரியாவிலேருந்து சரி அர்பன் ஏரியாலையும் சரி இதோட ப்ரைஸ் வைஸ் வந்து வேரியேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரூரல்ஸில் ஒரு 250 ருபீஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். இதுவே அர்பன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வரைக்குமே ஒரு சாரிக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க்குன்னே வைப்போமே, மேக்ஸிமம் ஆஃப் 30 மினிட்ஸ், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் இந்த ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சிடலாம். அளவுகள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இது எல்லாமே நான் கீழே வரைக்கும் வச்சுட்டு இந்த கீழேயுமே ஒரு பின் போட்டுட்டு நம்ம வியர் பண்ணுறப்போ அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் போடுறதுனால மாற்றி திருப்பி வைப்போம். அப்போ தான் நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த டைமுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செட்டிங்லையுமே நான் உங்களுக்கு சில்கில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட அயன் பாக்ஸ் செட்டிங்ஸ்லையும் ரொம்ப ஹெவியாக வைக்காதீங்க. சாரீ வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஹீட் ப்ரொடெக்டர் ஷீட் இருக்குது. ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு ஒரு 5 சாரீ பண்ணால் கூட நீங்கள் புதுசாக ஒரு அயன் பாக்ஸ் இதுக்குன்னு தேவையான பொருட்களை 2 மாதத்தில் உங்களோட ஏர்னிங்ஸில் இருந்தே வாங்க முடியும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம மாற்றி திருப்பி வைக்கணும். இப்போ நம்ம மாற்றி திருப்பி வச்சுட்டு அதை வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். மாற்றி திருப்பி வச்சுட்டும் ஒரு அயன் போட்டுக்கோங்க. உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக மாற்றி நான் அயன் போட்டிருக்கணும். அடுத்து வந்து குட்டியாக மடிப்பு எப்படி போடுறேன்னு பாருங்கள். விசிறிப்பு மடிப்பு மாதிரி
அப் டவுன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பு போடுறேன். இதில் வந்து நம்மளுக்கு அயர்ன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இது உள் முந்தியில் உள் சுத்துலேயே போயிடும். நான் மேலே கீழே பின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப மடிப்பு வந்து கரை தெரியுது, இல்லை ஆல்ரெடி இருந்த மடிப்பு தெரியுதுன்னா லைட்டாக அயர்ன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ரெக்யர்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை பெருசாகவோ சின்னதாகவோ மாற்றிக்கலாம். அதுக்காக தான் நம்ம விசிறு மடிப்பு மாதிரி கொடுக்குறோம். விசிறு மடிப்புனா ஒன்றும் இல்லை, மேலேருந்து லெஃப்ட் டு ரைட் அந்த ஜிக்ஸாக்காக அந்த கிளாத்தை போட்டுக்கிட்டே வரும். ஸோ தட் அந்த மடிப்பு வந்து அழகாக விசிறி பேட்டர்னில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இது வந்து மேல் பக்கத்தை நம்ம முடிச்சிட்டோம். நமக்கு ஆப்போசிட் சைடில் அந்த உள்முந்தியோட கலெக்ஷன்ஸ் வரும். அதுக்காக தான் நான் இந்த புடவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது நம்மளோட மடிப்பு கொடுத்துருந்தோம்ல அந்த பார்ட்டில், அதாவது முந்தி பார்ட் உள்ளது நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ அதில் இருக்க ரிமைனிங் கிளாத்தையும் அதே விசிறி மடிப்பு ஜிக்ஸாக் பேட்டர்னில் வரக்கூடிய விசிறி மடிப்பாக போடுங்க. விசிறி மடிப்பாக போட்டுட்டு இதை வந்து லைட்டாக அயர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மேல் பக்கம் பின் பக்கம் வர்றதுனால இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் கசங்கி இருக்குது அப்படின்னா அது லைட்டாக நம்ம மடிப்பு வந்து போட்டுக்கலாம். கீழே எந்த ஹைட்டில் கொடுத்தீங்களோ அதே ஹைட்டில் தான் அந்த விசிறி மடிப்பு வர்ற மாதிரி போடணும். ஸோ இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டு கூட அடிக்கல, அதே டைமிங்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பேக் சைடில் வந்து எவ்வளோ லென்த்து விட்டுருக்கீங்களோ அந்த லென்த்துக்கு மட்டும் நம்மளோடது வந்து கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி மடிப்பு கொடுத்து நம்மளோடதை கொண்டு வரணும். இதில் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மேல் பக்கம் வரக்கூடிய முந்தி பாட்டை வந்து லெஃப்ட்டு இல்லை ரைட்டு ரெண்டில் ஏதாவது ஒரு சைடில் வந்து நம்ம வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மடிப்பு கொடுக்குறப்போ வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த ஒரு ஷேப் வந்து அன்ஈவனாக வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்ட்டோட அந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரைட் சைடில் வருது. அப்போ உங்களுக்கு மடிப்பு வரும்போதே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பார்ட்டை நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த மாதிரி ரைட் சைட்லேயே முடிங்க. இது கொஞ்சம் உள்ளே தள்ளி வருது அப்படின்னா அது அழகாக இந்த மாதிரி மடிப்போடு எடுத்து ரைட் சைடில் வச்சுக்கிட்டு மடிப்பு கொடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், நீட்டாக நம்மளுக்கு மடிப்பு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கத்துக்கு மட்டும், ஏன்னா நான் ரைட் சைடில் தான் எனக்கு அந்த பின் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ரைட் சைடில் வச்சுட்டேன்னா நீட்டாக எனக்கு இது வந்துடுது. ஒரு சுற்றிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய முந்தியை வந்து இந்த மாதிரி மடிப்பு கொடுத்து அழகாக உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா நீட்டாக ஆகிடும். ஒரு கவர் போட்டு நம்மளோட கஸ்டமருக்கு வந்து கொடுக்கலாம். இது ஆன்லைன் சர்வீஸாகவும் பண்ணலாம், ஆஃப்லைனாகவும் பண்ணலாம். வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒன். லைட்டாக மேலே ஒரு அயன் போட்டிங்கன்னா நீட்டாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜில் கேளுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில்.